எதிர்க்கட்சிகள் மீதான பழைய வழக்குகளில் திடீரென எடுக்கப்படும் நடவடிக்கைகள். வெளியேறதுக்கு நீங்க அவியல் பண்ணல, இப்ப ஆட்சியில இருக்கீங்க. பாஜக கட்சியினுடைய விளிம்பு நிலையில் சட்டசபையில ஜெயலலிதா மானபங்கப்படுத்துறது ஜெயலலிதா நீங்க பேசுறீங்களா? இரண்டே பெண்களா என் தலை வெடிக்கிறது, என் கண்கள் எல்லாம் கொப்பளிக்கிறது. இந்தியா என்கிற பெயர் உச்சரிப்பதற்கு பயந்துதான் இந்தியா பெயரை மாத்துகிறார்கள். இதிலே தெரியலீங்களா? அப்போது இவர்களுக்கு சவுக்கொடி கொடுத்து இங்கே அரசியல படு அவருக்கு ஒன்றுமே தெரியாத 3 மாத கை குழந்தைதான். ஆனால் முதலமைச்சர் ஆகிவிட்டார். இவர்கள் தான் அவருக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறார். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் ஆட்டம். कांग्रेस ने उनका भी विरोध किया. The BJP divide people. You make people fight. I will keep uniting people. இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல். காரணம் ஊழலால் குறையே கிடையாது. எதிர்க்கட்சிகள் மீதான பழைய வழக்குகளில் திடீரென எடுக்கப்படும் நடவடிக்கைகள். அரசியல் பழிவாங்கலா அல்லது சட்ட நடவடிக்கையா? இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தேசிய முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் திமுக ஆதரவாளருமான திரு ஜி சிவா அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு ரவி அவர்களும். விருந்தினர்களுக்கு வணக்கம். விஜயபாஸ்கர் மீதான வழக்கு ரொம்ப நாளாக இருக்குது. யாரால? அதை நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, டிவிஎஸ்சி தானே அது. டிவிஎஸ்சி தமிழக அரசு தானே. இல்லை, நீங்கள் வருமான வரித்துறை 2022 சோதனை பண்ணுறாங்க சார். ஒருவேளை ஏதாவது ரிலவெண்ட் டாக்குமெண்ட் கிடைச்சிருந்தால் அதை அன்னைக்கே அவங்க ஈடிகிட்ட கொடுத்துருப்பாங்க, அன்னைக்கே ப்ரொசீட் பண்ணியிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கூட்டணி கதவுகள் சாத்தப்பட்ட உடனே ரைடு வர்றாங்க அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்க? யார் சாத்தினாங்க கூட்டணி? அதிமுக. ஏங்க அவங்க கதவை திறந்துட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க எங்க சாத்தினாங்க? ஒரு வீட்டில் இருந்தோம், அவங்க கதவை திறந்துட்டு ஓடி போனாங்க. வெளியில போனாங்க. வெளில போனாங்க. அரசியல் எதுக்கு ஓடி போனாங்கன்னு சொல்லணும். நல்ல வார்த்தையே சொல்லலாமே. நாம் என்ன பராசக்தி கருணாநிதி ஐயாவை ஓடினால்னு சொல்றது, நல்லா போனார்னே சொல்லுவோம். இப்போ கேள்வி என்னன்னா, விஜயபாஸ்கர் ஐயா மேலே ஒரு வருமானத்துறை இது நடக்குது அப்படின்னு சொன்னால், வருமானத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் சொல்ல முடியாத, விளக்க முடியாத பணம் இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு பெனால்ட்டி போட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவ்வளோதான் அவங்க வேலை. அதை பத்திரிகையில் சொல்லி பக்கமாக கிடைத்தது, கட்டுக்கட்டாக கிடைத்தது அப்படிலாம் பத்திரிகையாளர் சொல்லலாம். அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பஞ்சநாமாவில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் அவங்களுடைய வேலை. அதுதான் நடந்தது. நீங்கள் தான் குட்கா பேக்கெட்லாம் எடுத்துகிட்டு சட்டசபைக்குள்ளெல்லாம் வந்தீங்க. அது உங்களுடைய பிரச்சனை. ஆனால் எப்போ இடி வரும்னா, மணி லாண்ட்ரிங் இருந்தால் தான் இடி வரும். மணி லாண்ட்ரிங் விஷயம் எப்போ தெரியுது அப்படின்னு சொன்னால், சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் எதுவுமே தெரியல. ஒரு பெரிய திமிங்கலம் மாட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கனெக்ஷனாக உள்ளேருந்து வெளில வருது. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? டாஸ்மாக் வருதுன்னா அதில் சில அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரியும், சில எம்பிக்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க தெரியும், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவி சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் ஆப்வியஸாக தெரியும். ஆனால் மணி லாண்ட்ரிங்கில் அப்படி தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். உடனே அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. மணி லாண்ட்ரிங்கில் பிடிச்சிட்ட உடனே இவருக்கு குவைத்தில் வேலை இருக்குது, அவருக்கு அங்கே வேலை இருக்குதுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிக்க வேண்டிய பிராக்கெட்ஸே வேறு. மொத்தமாக வேலை போட்டு பிடிச்சா தான் அதை அவங்களால பண்ண முடியும். விஜயபாஸ்கர் விஷயம் மட்டும் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஸ்டாலின் ஐயா 2019 என்ன சொன்னார்? வேலுமணி மேலே நான் கேஸை கொண்டு வருவேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும். அப்போ மார்ச் 3ஆம் தேதி அவர் வர்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அவருக்கு. 22 தேர்தல் நடந்ததுனால எல்லாரையும் கரெக்டாக கவனிச்சிட்டோம், அதனால் வந்துடுவோம்னு நினச்சாரு. அப்படி நடக்கலை. ஆனால் நினைச்சாரா தேர்தலில் ஜெயிச்சிருவோம்னு நினைச்சாரு. அவர் ஜெயிக்கணும்னு தான் நினைச்சார். யாராக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அந்த டைமில் அவர் வரலைனாலும் 2021 அப்புறம் இன்னி வரைக்கும் வேலுமணி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அல்லது இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும். டிவிஎஸ்சி ஒரு பிரச்சனையை எழுப்பும், ஆனால் அப்படியே அமைக்கணும். வருமான வரித்துறை கூட ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கும், ஆனால் கையெழுத்து வாங்கிட்டு பெனால்ட்டியை வாங்கிட்டு கிளம்பி போயிடும். இடி மட்டும்தான் அதை வலை போட்டு தேடும். ஏன்னா அது மணி லாண்டரிங் சம்மந்தப்பட்டது. பணம் வெளில போகுது, வெளிநாட்டுக்கு போகுது, முறையற்ற முறையில் போகுதுங்கிற ஒரே காரணத்தினால. சாதாரணமாக பாண்டிச்சேரியில் பஸ் ஏறும்போது 2 பாட்டில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் அதை பிடிக்கிறதுக்கு போலீஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இருக்குது. அப்போ பணத்துக்கு இதே மாதிரியான விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. அப்படி தான் கொண்டு வந்தாங்க. விஜயபாஸ்கர் விஷயமா இருக்கட்டும், அல்லது வேலுமணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
செய்வேன்னு சொன்னது திமுக கண்ட்ரோலில் தான் வருது, டிவிஎஸ்சி கிட்ட தான் அது வருது. இவங்க பண்ணியிருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஃபேக்ட் செக்கிங் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஜெகத் ரட்சன் ஐயாவுடைய பல் மருத்துவமனையில் இருக்கிற பிணவரை, பல்லு மருத்துவத்தில் ஏன் பிணவரைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, அங்கே இருக்குதுன்னு வச்சுப்போம். அங்கே உள்ளே போய் பணத்தை பார்க்குறாங்க. அதனுடைய ரூட்ஸுக்கு போகும்போது ஏதாவது ஒரு விதத்தில் விஜயபாஸ்கர் ஐயா கிட்ட வருதுன்னா வரத்தான் செய்வாங்க. அது நீங்கள் கதவை சாத்தினீங்களா, கதவை திறந்தீங்களா, எலி பொந்து வச்சிங்களா, அதெல்லாம் பார்க்குற விஷயம் இல்லை. நம்பர் 1. ரெண்டாவது, அது இப்பதான் தெரிஞ்சுதாங்கிறது தான் கேள்வி. இது பாருங்க, அரசியல்ல கோயின்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட்டுங்கிறது வந்து புறந்தள்ள வேண்டிய ஒரு விஷயம். இது நடக்கும்போது அது நடந்ததுங்கிறதுனால அதுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு அரசியல்ல பார்க்கக்கூடாது, ஆட்சியல்ல பார்க்கலாம். ஆட்சியல்ல வந்து மார்டின் ஐயா எதுக்கு 500 கோடி ரூபாயை திமுக கொடுத்தாரு, லாட்டரியே இல்லாத தமிழகத்துக்கு ஏன் கொடுத்தாரு, நான் வரேங்க அதுக்கு வரேன். 500 கோடி ரூபாயை ஏன் கொடுத்தாரு, லாட்டரியே இல்லாத தமிழகத்தில் ஏன் கொடுத்தாரு, அதுவும் ஏன் 2021 தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்தாரு, ஆட்சியிலே இல்லாத போது ஏன் கொடுத்தாரு, இதையெல்லாம் வேணா நீங்க பார்க்கலாமே ஒழிய இந்த விஷயத்துல ஏன் வந்து ஒரு இடத்துக்கு ரைடு போகுது ஈடிங்கிறதுக்கு நீங்க பார்க்க வேண்டாம். காரணம், இப்போ விஜயபாஸ்கர் ஐயா வீட்டில் ரைடு போயிட்டதுனால அதிமுக திரும்பி பிஜேபிக்கு வந்துருமா? இல்லை, அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அந்த வேட்பாளரை வச்சுட்டு அவங்க அரசியல் பண்ண தான் போகிறாங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. இந்த தேர்தலை சேர்ந்து சந்திக்கணும், என்டிஏவோட வெற்றியாக கொண்டு வரணும்னு தான் யாராக இருந்தாலும் திட்டமிடுவாங்க. 25 வருடமாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதிலிருந்து அவங்க வெளில போகும்போது போயிட்டு வாங்க, தனியாக நிற்கிறேன், நில்லுங்க. கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகிறீங்களா பார்ப்போம், கொங்கு மண்டலத்தை வெல்ல போகிறீங்களா பார்ப்போம், தென் மாவட்டங்களில் வெல்ல போகிறீங்களா பார்ப்போம். மோத போகிறது இவங்க தானே. இதில் என்னத்தை பயமுறுத்தி என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஏதாவது பங்காளிகள் சண்டை போட்டுக்கிட்டோமா? நாங்கள் ஒரு 11 பேரை புதுசாக நியமிச்சுக்கிறேன், அந்த இடத்துலலாம் நீ ஸ்ட்ராங்கான ஆளை போட்டுக்கோ அப்படின்னு ஏதாவது பங்காளி வேலைகள் ஏதாவது பண்ணாங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? நாளைக்கு இன்னும் அதெல்லாம் யார் என்ன வேலை பண்ணான்னு முடிவுல பார்த்துருவோம், தெரிஞ்சிடும். ஜூன் 4ஆம் தேதி எல்லாமே தெரிஞ்சிருமே. ஆனால் பாருங்க, ஜூன் 4ஆம் தேதி பத்திரிகை படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நானும் நீங்களும் பேசுறோம். அதுல எந்த தப்பும் இல்லையே சார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இதுல எங்க இருக்கு? ஒரு டிப்பா கிடைச்சிருக்கு, ரெய்டு வந்திருக்கோம், ஏன் வந்து இதையும் அதையும் முடிச்சு போட்டிருக்கீன்னு கேட்குறேன். முழு பூசணுக்க சோற்றில் மறைப்பது போன்று இந்தியா முழுக்க இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈடி இவர்கள் எத்தனை மாநிலத்தில் எத்தனை ஆயிரம் பேரிடம் இவர்கள் சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள், வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள். அப்போது அதிலிருந்து இவர்கள் எத்தனை வழக்கில் தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் அந்த சைபருக்கு கீழே தான் வரும் ரேஷியோ, நிச்சயமாக வரும். அப்போது இதுவெல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் தான் மிகப்பெரிய புலி என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் எந்த விதமான காரணம் இல்லாமல் ஒருவிடம் செல்ல மாட்டோம், அங்கே தவறு செய்வதற்கான அத்தனை முகாந்திரம் இருந்தால்தான் நாங்கள் அத்தனை சரிபார்த்த பிறகுதான் அங்கே செல்கிறோம் என்றால் நாங்கள் செல்லக்கூடிய நபர்கள் அனைவரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். ஏனோ எடுத்தோம் கௌத்தம் என்று நாங்கள் செல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொல்லுகிறார்கள்? நீங்கள் சொல்லக்கூடியது அமலாக்கத்துறை தானே சொல்லுகிறது. அப்போது இத்தனை நீ வியூகங்களை வகுத்து அண்ணன் ஏதோ லூப் பண்ணலாம்னு சொன்னார்கள். இத்தனை லூப்கள் இருக்கக்கூடிய நெளிவு சூழலை பார்த்து நீங்கள் ஒருவரிடம் நீங்கள் சென்று நீங்கள் நாடி அத்தனை பத்திரிகை ஊடகத்திற்கும் ஒரு தீனியை போட்டு அவர் மீது களங்கம் ஏற்படுத்தி விட்டு வழக்கம் பதிவு செய்து விட்டு ஏன் அதற்கு பிறகு அதை நகர்த்தவில்லை? ஏன் நகர மறுக்கிறது? இதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? இல்லை, அதில் எதுவும் டைம் லிமிட் இல்லைங்கிறாங்க சார். எந்த ஃப்ரேமும் கிடையாது. நாங்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு கரெக்டான ஒரு ஆதாரம் வரும்போது ரெய்டு வர்றோங்கிறாங்க சார். ஆதாரம் வருவதனால்தான் நீங்கள் ஒருவரை நீங்கள் நேரடியாக சென்று அவர்கள் மீது இந்த குற்றம் இருக்கிறது வழக்கே பதிவு செய்கிறீர்கள். அதற்கு என்ன காலம்? 1 மாதமா, 1 வருடமா, 2 வருடமா, 10 வருடம், 20 வருடமா? அப்படி எந்த டைம் ஃப்ரேமும் இல்ல நம்ம சட்டப்படி ஒரு வழக்கை இத்தனை நாளைக்கு நீங்க முடிக்கணும்னு அப்ப இதுல என்ன தெரிகிறது சொன்னால் உங்களிடம் உண்மையான முகாந்திரம் இருந்தால்தான் உங்களால் நீதிமன்றத்தை நிரூபணம் செய்ய முடியும். இதுவெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் நடக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். அண்ணன் ரவி அவர்களுக்கும் இது தெரியும். அவர் பேசக்கூடிய இடத்தில் அவர் அங்கே இருந்து எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப அவரே குறிப்பிட்டாரு, சட்டமன்றத்துக்குள்ள இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து குட்கா பாக்கெட் எடுத்துட்டு போய் இங்க பாருங்க தமிழ்நாட்டில் விற்கிதுன்னு சொல்லி காமிச்சார். அது வந்து பெரிய பிரச்சனையா பேசுபொருளா அன்னைக்கு மாறிச்சு, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே ஒரு கேஸ்ல தான், ரிலவெண்ட் கேஸ்ல தான் இடி இன்னைக்கு வந்து ஒரு சோதனை பண்ணுது. அப்ப அது எப்படி நீங்க நடக்கிறது? நான் உண்மையை சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க, இதை மட்டும் எப்படி அரசியல் பழிவாங்க? சரி, உங்களுடைய பார்வைக்கு வருகிறேன். அதனுடைய கனெக்டிவிட்டி, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இடி இப்போது தமிழகத்தில் உள்நுழைந்திருக்கிறது. திரு முன்னாள் அமைச்சர் ஐயா விஜயபாஸ்கர் அவரோடு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த குட்கா வழக்கு நேற்று காலையில் வந்தது அல்ல. ஆமா, அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது விஜயபாஸ்கர் அவர் மீது குற்றம் சுமத்தும் நேற்று காலையில் அல்ல. அப்போது ஏன் உங்களுக்கு இவ்வளவு இடைவெளி? நீங்கள் சொல்லுங்களேன். அப்போது இது தேர்தலை மையப்படுத்தி கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறி இருக்கிறார்கள், பொறுத்து கொள்ள முடியவில்லை.
உங்கள் கைப்பாவியா இருக்கின்ற போது கட்டி இல்ல அணைத்தீர்கள். அதைத்தான் ஒண்ணு கேட்டாரு. செப்டம்பர் மாசமே வெளியில வந்துட்டாங்களே, எதுக்கு மார்ச் மாசம் போகணும்? அந்த தேர்தலை நோக்கி அந்த குறிப்பிட்ட கட்சி மீது கலங்க ஏற்படுத்தினால்தான் உங்களுக்கு வாக்கு வங்கி மாறும் என்கின்ற ஒரு அஜெண்டா. நேரேட்டிவ். நான் சார் நியாயமா உங்களை பார்த்து கேட்கிறேன், இதுவெல்லாம் அந்த குட்டா பிரச்சனை நேற்று வந்ததா அல்லது விஜயபாஸ்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த சொல்லுகிறேன், சிபிஐ வரைக்கும் சென்று இருக்கிற அந்த வழக்கு அது நேற்று வந்ததா? ஒரு சில வருடங்கள் ஆகிவிட்டது தானே. எப்படி தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவர்கள் பட்டியலை அறிவித்த பிறகு அல்லது அறிவித்துக் கொண்டு இந்த சூழலில் எதற்காக கலங்க ஏற்படுத்தி அவர் மீது ஒரு கரும்புள்ளி ஏற்படுத்துவதற்காகத்தானே இதை ஏற்படுத்துகிறீர்கள்? சரி, இதை நான் விஜயபாஸ்கர் ஐயா அவருடைய நான் வரவே இல்லை, இதை ஒரு புறம் தள்ளிவிட. இந்தியா முழுக்க நீங்கள் எத்தனாயிரம் வழக்குகள் எத்தனை நபர் மீது எதிர்க்கட்சி மீது நீங்கள் இந்த 10 ஆண்டுகளிலே நீங்கள் துரத்தி அவர்கள் மீது கலங்க ஏற்படுத்தீர்கள் சொல்ல ஒரு பட்டியல் பத்தாது, ஒரு புத்தகம் பத்தாது. அப்ப இதெல்லாம் எதற்காக செய்கிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் புறம் வர வேண்டும். அதாவது பாஜக மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்ற மாநிலம் எத்தனை பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? எத்தனை? இவர்கள் ஈடியை வைத்து மிரட்டி எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இவருக்கு ஆதரவாக ஒன்று இவர்கள் ஆட்சியில் அங்கு அமர வேண்டும், அல்லது இவர் கை நீட்டக்கூடிய இடத்தில் ஆட்சியில் அங்கு இருக்க வேண்டும். இது இரண்டு கச்சிதமாக செய்கிறது. எத்தனை கட்சிகளை பாஜக உடைத்திருக்கிறது, எத்தனை கட்சியிலே பாஜக வெற்றி பெறாத பாஜக வெற்றி பெற்றதில் தன்னோசம் இழுத்திருக்கிறது. இந்தியா முழுக்க மாநிலம் எத்தனை மாநிலம்? கோவாவில் இருந்து மும்பை வரைக்கும் நீங்கள் பேசுங்களேன், மகாராஷ்டிரா வரைக்கும் பேசுங்களேன். அதுதான் தமிழகத்தில் வந்தார்கள். இங்கே திரு செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து இதை ஆரம்பிக்கலாம் என்று இங்கு ஒரு சிண்டவை ஆரம்பிக்கலாம் என்று முயற்சி செய்தார்கள். அதற்கு அவர் ஒத்து வரவில்லை. நான் அது போன்ற நபர் அல்ல, நீங்கள் பொய்யாக என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள், நான் நீதிமன்றம் நாடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். இல்ல அந்த வழக்குல உயர் நீதிமன்றத்தில் போய் திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு, நான் வாங்கின காசெல்லாம் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்பவே என்ன ஆச்சுன்னா காசு வாங்கினேன்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு. சரி, நான் கேட்கிறேன், அதற்கு பிறகு அவர் அமைச்சராக இருந்தார் அல்லவா, ஏன் அப்போது நீங்கள் எதற்காக பாய் போட்டு ஒருங்கி கொண்டிருந்தீர்கள்? ஏன் அப்போது நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்போது ஒரு பேரத்தை நிகழ்த்துகிறீர்கள், அந்த பேரத்திற்கு படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இது போன்ற வேலைகளை செய்ய. நான் கேட்கிறேன், தவறு யார் செய்தால் நீங்கள் யார் செய்தாரோ நடவடிக்கைகள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. ஆனால் திட்டமிட்டு தகுந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஆதரவாக மாறவில்லை என்று சொன்னால் அப்போது அவர்கள் மீது திணிப்பது நியாயமா? சரி கேட்போம், பதில் வாங்கிட்டு 4 விஷயம் மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன், இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும். விஜயபாஸ்கர் ஐயாவை ஆறுமுகசாமி ஐயாவுடைய தீர்ப்பில் 3 பேரை சொல்லியிருந்தார். ஸ்டாலின் ஐயா கொடுத்த வாக்குறுதி என்ன? ஜெயலலிதா அம்மா இறப்பில் மர்மம் இருந்தது, அதை நான் கண்டுபிடிப்போம். ஆறுமுகசாமி ஐயா கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 3 பேரில் ஒரு பேர் விஜயபாஸ்கர். நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது 3820 சோதனைகள் இந்த 10 வருஷத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஈடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி அதில் ஆய்வுக்கு உட்பட்டிருக்கு. 1.5 லட்சம் கோடி. காங்கிரஸ் காலத்திலே தான் இந்த இடி செயல்பட தொடங்கியது, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் முதலேருந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போ பண்ணது வெறும் 500 கோடிக்கு தான். இந்த மிரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்தால் நான் மார்டின் கிட்டேருந்து எதுக்கு பணம் வாங்க போகிறேன்? மார்டின் ஐயாவை எதுக்கு நான் மிரட்ட போகிறேன்? அவரது லாட்ரி பாவம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, அவரை மிரட்டி என்ன பண்ண போகிறேன்? டிஎம்சிக்கு வேணா ஏதாவது பிரச்சனை? ஐடி ரைடு போய் சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ண பிறகு தான் அவர் பாண்டு வாங்குறாரு. ஐயா 2014 தான் பிஜேபி ஆட்சி, இந்த ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடியே மார்டின் ஐயா வழக்கு எத்தனை நடந்தது, எத்தனை அரெஸ்ட் நடந்தது, அங்கே என்ன கொலைகள் நடந்ததுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் மறைச்சிட்டு பேசக்கூடாது. 2வது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மகாராஷ்டிரா விஷயம். இந்துத்துவ தத்துவத்திலிருந்து வெளில வர்றீங்கன்னு சொல்லி தான் அங்கேருந்து எல்லாரும் வெளில வந்தாங்க. அப்படி தான் ஷிண்டே வந்தார். அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் ஷிண்டே ஆட்சிக்கு தான் அவர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு வழி, அவர் பிஜேபிக்குள்ள சேர்க்கப்படலை. அவர் வெளில வந்ததுக்கான காரணம் இதெல்லாம் அண்ணனுடைய கைப்பாவியில் எந்த அளவுக்கு இவர் ஒரு கைத்தேர்ந்த நபர் என்று அண்ணனுடைய வலிமை இதிலே தெரிகிறது. போன்று சிண்டே அவர் ஏதோ விருப்பத்தோடு ஒரு சோதனை அவர் மீது நடத்தினரா இல்லையா? சிண்டே விஷயத்துல நம்ம போய் ஒரு ரைடு நடத்துறாங்க, இவர் வீட்டுல கூட ரைடு நடத்துவாங்க, என் வீட்டுல கூட ரைடு நடத்துவாங்க. அதுக்காக அத்தனை எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டே வெளில வந்துருவாங்க. இது மகாராஷ்டிரா வெளில வந்துருவாங்க. பாஜக ஆட்சியில இல்லையோ, எங்க தவறு விட்டு இருக்கிறார்களோ அத்தனை இடங்களை இந்த சோதனை நடத்தி அனைவரும் பாஜக ஆதரவாளராக மாறுகிறார்கள். கோவால இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் ஒவ்வொரு மாநிலம் பட்டியல் எடுத்து எந்த இடத்துல மக்களை சந்தித்து பாஜக வெற்றி பெற்று எத்தனை மாநிலம் வெற்றி பெற்று இருக்குது நீங்க பட்டியல் இடுங்க. இது நான் சொல்லக்கூடிய தவறுன்னு சொன்னா நீங்க வெளியேறதுக்கு நீங்க அவியல் பண்ணல, இப்ப ஆட்சியில இருக்கீங்க. நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த
மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, எந்த மாநிலமாக இருந்தாலும் பாஜக மக்களை சேர்ந்து வெற்றி பெற்ற மாநிலம் எத்தனை அமைதியா சொல்லுகிறேன். இரண்டு மாநிலங்களை, ஒன்று குஜராத்தை சொல்லலாம், மற்றொன்று உத்தரப்பிரதேச சொல்லலாம். வேறு எந்த மாநிலத்தில் பாஜக மக்களை சேர்ந்து வெற்றி பெற்று சொல்ல முடியுமா? அமைதியா இருங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. மத்திய பிரதேசங்கிறது இந்தியால தான் இருக்குது. உங்களுக்கு வேணா இந்தியாங்கிறது ஏதோ வடக்குல இருந்து சரி, 26 மாநிலத்தில் 3 வைத்துக் கொள்ளலாம். நான் 3 எதுக்கு வைக்கிறீங்க? நான் 26 சொல்றேன். எப்படி 26? மகாராஷ்டிராவில் நீங்கள் சிண்டேவை மிரட்டி தானே உங்களுக்கு ஆதரவாள மாட்டினு கட்சியை உடைத்து. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஏன் சொல்றதே திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மை அப்படிதான் சார் சொல்ல முடியும். உண்மையை திரும்ப சொல்லணுமா? அவசரம் இல்லை, ஒரு வாட்டி சொன்னாலே போறோம். மத்திய பிரதேஷ் வந்து 23 வருடமா பிஜேபி ஆட்சி செய்யுது. ராஜஸ்தான்ல பிஜேபி தான் ஆட்சி செய்யுது. சத்தீஸ்கர்ல பிஜேபி தான் ஆட்சி செய்யுது. வெஸ்ட் பெங்கால்ல இனிமேல் வரப்போகுது. சண்டிகரை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் இருக்கோம். ஜார்க்கண்ட்ல வேணா இன்னொரு கட்சி இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, நாளைக்கு அங்கிருந்து வெளில வந்துடும். வடக்கு பக்கம் காங்கிரஸே பேச முடியாத நிலையில கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாது திமுக வச்சுட்டு பேச முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்திரகுமாரிங்கிறவங்க யாருங்க? கும்மிடி பூண்டி தாண்டாத திமுக பார்த்துதான் பிரதமர் ஒவ்வொரு மேடைகளும் வடக்கு நீங்க கும்மிடி பூண்டி விட்டு தமிழ்நாடே விட்டு விடலாம். அங்கே மத்திய பிரதேசல உத்தரப்பிரதேசல மேடையில் ஏறி இங்க இருக்கக்கூடிய திமுக தான் விமர்சனம் வைக்கிறாரு. கும்மிடி பூண்டி தாண்டாத திமுக டெல்லியில இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் பேசக்கூடிய அவசியம் பிரதமருக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேங்க, இல்லைங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேங்க. நம்ம அபார்ட்மெண்ட்ல 500 வீடு இருக்குது. ஒரு வீட்டுல திருடன் உள்ள வந்துட்டான். நாம அந்த 500 வீட்டுக்கு என்ன சொல்லுவோம்? பாருங்க இந்த மாதிரி வந்துட்டான், நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு போய் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் சொல்றாரு ஒரு அபார்ட்மெண்ட்லக்குள்ள திருடன் வந்து விட்டான் என்ற. அபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய திருடன் இருக்கக்கூடிய பணத்தை நல்ல கொள்ளையடித்து செல்லு விடான். ஆனா இங்க என்ன தெரியுமா பார்த்தானா நடக்குது? அபார்ட்மெண்ட் வித்துறாங்க. வித்துருவாங்க. கொள்ளடிப்பு இல்ல, அபார்ட்மெண்ட் வித்துறாங்க. தப்பே இல்ல. நான் அந்த அபார்ட்மெண்ட் இருந்தா இந்தியாவை சொல்றேன். இந்தியாவை போட்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. உங்க தீர்ப்பை பத்தி கேட்கல, கருத்து தான் கேட்கிறோம்னு நினைக்கிறேன். நானும் கருத்து கேட்க தான் வந்திருக்கேன். இந்திரகுமாரிங்கிறவங்க யாரு? அதிமுகவில் இருந்தவங்க தானே. ஊழல் சொன்னது யாரு? இப்போ அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க? பெரிய மீசை வச்சிருப்பாரு செல்வ கணபதி, அவர் எந்த கட்சியில் இருந்தாரு? அஜித் பவார் யாரு? இல்ல நான் வரேன். அஜித் பவார் சரத்பவார் வீட்டுல அவங்க பொண்ணுக்கு கட்சியை கொடுத்ததுனால அவர் வெளில வந்தாரு. நான் இங்க மக்களுக்கு புரிந்த, தமிழகத்துக்கு புரிந்த விஷயங்களை பத்தி பேசுறேன். அவன் செல்வ கணபதிங்கிறவர் யாரு? அதிமுகவில் இருந்தவர் தானே. ஊழல் நீங்க குற்றச்சாட்டினீங்க தானே. இப்போ ஏன் அவர் உங்ககிட்ட வந்தாரு? அப்படித்தான் உங்ககிட்ட செந்தில் பாலாஜி ஏன் வந்தார்? என்னுடைய கேள்வி செந்தில் பாலாஜி விஷயத்துல நீதிமன்றம் எதை வேணாலும் சொல்லட்டும், ஜாமீன் கொடுக்கட்டும், கொடுக்காம போகட்டும், அது வந்து வேற விஷயம். ஆட்சியில் தானே நீங்க இருக்கீங்க. செந்தில் பாலாஜி ஐயா என்ன தப்பு பண்ணாரு? அவரே ஒத்துக்கிட்டது, இந்த மாதிரி பணம் வாங்கினா திருப்பி கொடுத்துட்டேன், இதுதானே. அப்போ அந்த 50 பேருக்கு வேலை கொடுத்தாருல்ல முறையற்ற முறையில், அவங்கள வேலையை விட்டு நீக்கணுமா வேண்டாமா? ஒரு 150 பேர் வேலைக்கு கிடைக்காம பண்ணார்ல, நியாயமான முறையில் கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்க விடாமல் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் நீதிமன்ற பிரச்சனைகளை பற்றி கவலைப்படக்கூடாது. முறையற்ற முறையில் வந்தவங்களை வேலையை விட்டு தூக்கணும், முறையாக வந்தவர்களை வேலைக்கு வைக்கணும். அதுதான் அவங்க பண்ணியிருக்கணும். பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா ஆட்சியை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய தவறு குற்றச்சாட்டுன்னு இவர் சொன்னது, அதிமுகவுடைய ஆட்சியின் பற்றி 96 வரைக்குமான ஆட்சியை பற்றி திமுக வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னு கொஞ்சம் பட்டியல் போட்டு அவங்கெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். திண்டுக்கல் பெரியசாமி ஐயா தவிர அது முன்னாடியே வந்துட்டார். அதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு பாருங்க. கூடாரமாக மாறி இருக்கு. யார் மீது இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்களே எங்க கட்சிக்குள்ள வர்றாங்க. ஒண்ணும் இல்ல, இது அரசியல்ல சாதாரணம். நேத்து வரைக்கும் எப்படி சிண்டே எப்படி சாதாரணமாகும்? உதாரணமாச்சு, நேத்து வரைக்கும் உங்களை திட்டிட்டு இருந்த விஜயதாரணி இன்னைக்கு உங்க கட்சியில தான் இருக்கு. எதனால? முந்தா நாள் வரைக்கும் உங்களை திட்டிட்டு எதனால இன்னைக்கு உங்க கட்சியில தான். எதனால? அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க காங்கிரஸ் தவறு, இந்திரா காந்தி அம்மா தவறு, நேரு ஐயா தவறுன்னு சொல்லியிருந்தா அது வந்து தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க சொல்றது என்னன்னா பெண்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது. EVKS இருக்கிற கட்சியில் எப்படி பெண்களுக்கு முன்னேற்றம் வரும்? அது காங்கிரஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க குற்றச்சாட்டு வைத்தது முன்னேற முடியவே முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை பிஜேபியில இல்லை. பிஜேபி 33% ரிசர்வேஷன் வந்தது இல்லையா? அப்பல இருந்தே விஜயசாமி அம்மா வந்து பிஜேபி சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. காரணங்களுக்காக கட்சி மாறினாங்களோ அது மாதிரி நீங்க சொல்றவங்கள அவங்க தேவைக்கு அல்லது எதிர்பார்ப்புக்கு இங்கதான் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. யார் மீது நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறீர்களோ அவர்களே உங்கள் கட்சியில் நீங்க திரும்ப சேர்த்துக் கொள்வதுதான் தவறுன்னு நம்ம உங்க கட்சியில் ஏதோ ஒரு ஆட்சியில ஒரு மூலையில இல்ல, ஏதோ ஒரு கூட்டணியில ஒரு மூலையில இல்ல, கட்சிக்குள்ளேயே சேர்த்துக்கிட்டதை தான் நீங்க கேட்டேன். அஜித் பவார் விஷயத்துல நடந்திருக்கிறது இன்னை வரைக்கும் என்னன்னா, அவர் கேஸ் எதுவும் வாபஸ் வாங்கப்படல, மூடப்படல, ப்ரொசீட் ஆகும். எப்படி தெரியுமா ஆகும்? வெளியில போன பிறகு இல்லைங்க. எப்படி நீங்க ஆறுமுகசாமி ஐயாவுடைய
புத்தகத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சிருக்கீங்களோ, விஜயபாஸ்கர் ஐயாவை எப்போ சப்போர்ட் பண்ணி ஐயா, இந்த பேசணுமோ இடத்துல ஒரு பேசுறீங்களோ, குறிப்பிட்ட நான் எப்போ அனுமதியோட அப்போஸ் பண்ணணுமோ அப்போ முடிச்சிடலாம், பேசுறீங்களோ, நான் வரேன். அதிமுக சார்ந்த தொண்டர்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மா இறப்பில் அனுப்பப்பட்டதில் ஒரு மர்மம் இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னார். ஓபிஎஸ் ஐயா சொன்னது விட்டுருங்க, அவர் 8 போடுவார், யூ-டர்ன் எல்லாம் அடிப்பார், அவர் வேற விஷயம் சொன்னார். இல்ல சார், கூட்டணியில் இருந்தா அதனால எப்படி சார் நியாயப்படுத்த முடியும்? தப்பு தான். அந்த விஷயத்துல தப்புனா தப்பு தான். நாம பேச வேண்டியது நாம கரெக்டா இருக்கோமா அப்படிங்கிற அடிப்படையில் தான். கெஜ்ரிவால் மாதிரியே டீல் பண்ணக்கூடாதுங்க. இல்ல, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். கெஜ்ரிவால் வரேன் சார், நான் உங்ககிட்ட வரேன். கெஜ்ரிவாலை பேசுவோம் சார். நம்ம 2G வழக்கு திடீர்னு நீதிமன்றம் திடீர்னு வரலைங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வரல, அப்படிதான் இதான் பிரச்சனையே. எத்தனை வருஷமா நடக்குது சார்? இல்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். 2013க்கு அப்புறம் எந்த ஒரு ஆவணத்தையும் சுப்ரீம் கோர்ட் 2G விஷயத்துல ஏத்துக்கிடல. நான் ஒரு நீதிபதியை குற்றம் சாட்ட விரும்பல. ஆனா ஷைனிங்கிறவர் காங்கிரஸுக்கும் ஷைனிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை என்னால பேச முடியும். ஆனால் நிறைய பாஜகவோட தொடர்பு படுத்தி நிறைய நீதிபதிகளை சொல்லலாம். ஆனால் நான் வந்துடுறேன், நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஆனால் ஒரு நீதிபதி சேர்ல உட்காந்துட்டாருன்னா ஒரு நீதிபதி தான், அப்படித்தான் பேசுவோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 2G விஷயத்துல எடுத்துக்கல. 2014க்கு அப்புறமே எந்த ஆவணத்தையும் எடுத்துக்கல, அவரை விடுவிச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆவணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு சரியாக தெரியும்னா ஒரு 12 மாதத்துக்கு முன்னாடியே இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ தான் அது எடுத்துக்கிட்டு இருக்கு. 2011 நடந்த மாதிரி தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கனிமொழி அம்மாவை அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த மாதிரியான விஷயத்த பிஜேபி பண்ணல. இப்போ தான் கேஸையே எடுத்துட்டு இருக்காங்க, கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன தீர்ப்போ அது வெளில வரும். ஆனா அன்னைக்கு தீர்ப்பு வந்து எப்போ சார்? அவங்க ரிலீஸ் ஆன 2017. இங்க பாருங்க, நீதிமன்றத்துக்கிட்ட போய் நீங்க ஒரு விஷயத்தை கேட்கவே கூடாது. பழைய விஷயத்தை ஏன் தோன்ற கேட்க கூடாது. இதுக்கு முன்னாடி 4 வருஷமா நீ தூங்கிட்டு இருந்தியா கேட்கவே கூடாது. நீதிமன்றத்துக்கு எப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னு தெளிவாக தெரியும். அவசர திட்டத்தில் எப்போ எடுத்துக்கணும்னு தெரியும், எதை வந்து எப்போ எடுத்துக்கணும்னு அதுக்கு தான் தெரியும். நம்ம அதுக்குள்ள விமர்சிக்கவே கூடாது. அதுல உங்க பிஜேபி தலையீடு எதுவும் இல்லையா? அதுல தலையீடு 2014 இருந்தது, நீதிமன்றம் ஏத்துக்கிடல. எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் புதுசா ஏத்துக்கல, பழைய டாக்குமெண்ட் வச்சு தான் அந்த தீர்ப்பு கொடுத்தது. இப்பதான் டாக்குமெண்ட்ஸே ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல, அதான் நான் கேட்கிறேன். இப்ப வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது டெல்லி நீதிமன்றம் எடுத்தது தான். உங்களுக்கு அதுல எந்த பார்ட்டும் இல்லையா? ஒரு சப்மிட் பண்ற எனக்கு பார்ட் இல்லாம எப்படி இருக்கும்? நான் தான் போய் ஒரு வழக்கையே கொடுக்குறேன். இல்ல, அது சிபிஐ கொடுக்குது சார், அது ஓகே. அதை தாண்டிய நல்ல வேலை பிஜேபியும் சிபிஐயும் வேறங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொண்டு போய் கொடுக்கறது நாம தான் கொடுக்க முடியும். நீதிமன்றம் வந்து சோமோட்டோவா எடுக்கிற விஷயங்கள்லாம் எடுக்கும். அப்படித்தான் பொன்முடி ஐயா விஷயத்துல எடுத்தது, இன்னும் 5 அமைச்சர் விஷயத்துல எடுக்க போகுது. ஆனா சோமோட்டோவா எடுக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கு. நாம தான் போய் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது விமர்சன பொருளாக வரும், நீதிமன்றம் விசாரிக்கும், தீர்ப்பு சொல்லும். ஸோ நேற்றுக்கு பொன்முடி ஐயா விஷயத்தில் கவர்னரை அவமானப்படுத்திருச்சு, அசிங்கப்படுத்திருச்சுனாலும் நான் நீதிமன்றம் கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். முந்தானத்துக்கு செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்தில் ஜாமீன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதும் நான் கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். நீதிமன்றத்துக்கு அதனுடைய வேலை தெரியும். நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குது, விசாரணை அமைப்புகள் அவங்களோட வேலையை செய்கிறாங்க. இதில் எங்கேருந்து அரசியல் வருதுன்னு கேட்குறேன். அது பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அதாவது மாயாவதி அம்மா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கின்ற போது எதிர்கட்சியெல்லாம் ஒன்று கூடி அந்த சட்டமன்றத்திலே அந்த கதவுல பூட்டி கொண்டு அவர்களை அங்கே அவசர செய்வது போன்று செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் மத்திய பாதுகாப்பு படை பார்த்தது. அதற்கு பிறகு அந்த கதவை உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய முதலமைச்சரை காப்பாற்றி வெளியே பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கடமை. அது போன்று நீங்கள் இந்த அம்மையார் இறந்து விட்டார், அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு அவர் சம்மந்தம் அதெல்லாம் பேச விரும்பவில்லை. ஆனால் மருத்துவமனையில் இருக்கின்ற போது குறிப்பிட்ட உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கின்ற போது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மத்திய அரசு நிகழ்தானே, ஒரு மாநில முதலமைச்சர் அங்கே மருத்துவமனையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்கள் அரசு பிரதிநிதி அல்ல. நான் கேட்பது இன்னொரு அம்மையாரை சொல்கிறேன், அரசு பிரதிநிதி அல்ல. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது என்ன நடந்தது என்று நாட்டு மக்களுக்கோ குறிப்பாக வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ சொல்லாத அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏன் 5-10 நிமிடத்திலே நடவடிக்கை எடுத்த மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் அங்கே மாயாவதி அம்மையார் விஷயத்திலே, இங்கே முதலமைச்சர் திரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் விஷயத்திலே மத்திய பாஜக அரசு ஏன் மௌனமாக இருந்தது? அந்த அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது மருத்துவமனை மத்திய பாஜக அரசு ஏன் உங்களுடைய கட்டுப்பாட்டு வழி கொண்டு வரவில்லை? ஒரே வரியில முதலமைச்சருடைய விஷயங்களை நாட்டு மக்கள் சொல்வதற்கோ, நான் அந்த முதலமைச்சர் பாதுகாக்கக்கூடிய இடத்துல இந்த மத்திய அரசுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா, உரிமை இருக்கிறதா இல்லையா, நேர்மை இருக்கிறதா இல்லையா, ஏன் அதை இவர்கள் தவறினார்கள்? சொல்லிட்டா போருமா? ஒரே வரியில சொல்லிடுறேன்.
அதுக்கப்புறம் ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அதுவும் அதிமுக அரசு தான் அமைக்குது. அதெல்லாம் இறந்த பிறகு நான் அந்த வட்டத்துக்கே வரல. உங்களுக்கு தான் போது பதில் வேணும் எனக்கு. கேட்டிருக்கீங்களா? உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அவர் பாவம் ஒரு 8000 பக்கத்துக்கோ இன்னும் இது கொடுக்குறாரு. ஏதாவது ஒரு பக்கத்தில் அந்த மர்மத்தை கொண்டு வர வேண்டும் சொன்னதும் ஸ்டாலின் ஐயா தான். ஸ்டாலின் ஐயா அரசு நடக்கும்போது தான் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டே வருது. ஏதாவது ஒரு பக்கத்தில் பிஜேபி என்றோ மத்திய அரசு என்றோ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லையாவது பிபி ஏறிடுச்சுங்கிறதுக்கு பதிலாக பிஜேபி ஏறிடுச்சு அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லையாவது அது வந்துதா? வரல. அப்போ இத்தனை பெரிய ஆணையம், நேர்மையான ஆணையம், ஆறுமுகசாமி ஐயா பத்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்கத்தில் எங்கேயுமே மத்திய அரசை பற்றியோ இதுவோ வரல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறதுல அவங்க 3 பேரை போட்டிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கிற விஜயபாஸ்கர் இவர் மரணத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய மரணத்துக்கு முன்பாக ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் நீங்கள் அதை இந்திரா காந்தி அம்மா அதே மாதிரியே கோவிலுக்குள்ள போனதுனால நடந்த மிகப்பெரிய இழப்பு இந்திரா காந்தி அம்மாவை நம்ம இழந்தோம். எல்லாம் பண்ண முடியாது. ப்ளூ ஸ்டார் விஷயத்திற்கும் இங்க மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா இரண்டு முடிச்சு. நீங்க சொல்றது ஓகே சார். ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். ஒரே ஒரு கேள்வி சார். அவர் என்ன கேட்கிறாரு? ஒரு ஆணையம் போட்டாச்சு, அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க, அதுல இன்னார் தான் இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரையும் பண்ணியாச்சு. அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு புகார் கூட சொல்றாங்க. நியாயமா கேள்வி கேட்டீங்க இல்லையா? இப்போது அந்த ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை முறை தமிழ்நாடு அரசு கடிதம் கொடுத்தது. ஆளுநர் தேவையில்லையே. ஐயா வர இந்த புகாருக்கு நீங்க அவசியமே இல்லை. ஐயா வர ஆறுமுகசாமி ஐயா கொடுத்ததுக்கும் ஆளுநர் நீங்க போனதும் வேற விஷயம். அது கரப்ஷன், இது கன்விக்ஷன். இந்த விஷயத்துக்குள்ள நீங்க போகிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஆளுநர் மிக மிக தெளிவான நபர். அவர் மனசாட்சி விரோத போய் கடைப்பிடிக்காத உத்தம புத்தர். நான் ஆளுநருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 70 விடுதலைக்காக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளித்த பிறகு இவர் மசிந்தாரா? எந்த ஆளுநர்? இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர், முன்னாடி இருந்த எந்த ஆளுநர்? நீங்கள் சரியா பேசுங்க. இருங்க சார். ஏன்னா குப்புசாமி வீட்டுல சாவி தொலைஞ்சதுக்கு முத்துசாமியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண முடியாது. அது வேற ஆளுநர் இல்ல. முத்துசாமியும் குப்புசாமியும் அண்ணன் தம்பி ஒரே வீட்டுல இருக்கும்போது பேர்கள் வெவ்வேறா இருக்கலாம், அண்ணன் தம்பி ஊர்ல வெவ்வேறு இருக்கலாம். வீடு ஒண்ணுதான். இதத்தான் ஆளுநர் என்ன தெரியுமா? வீடு ஒண்ணுதான். ஆளுநர் பாத்தீங்கன்னா ஆளுநர் மாறலாம், அவர் கூட அதிகாரம் ஒன்று தானே. இதுக்கு மறுப்பு தெரிவிச்சுங்க. இருங்க ஐயா இருங்க. இல்ல இந்த ஒரு விஷயம் ஏன்னா நீங்க சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு, அதனால சொல்றேன். நீதிமன்றம் இதுக்கு தான் என்ன பண்ணிச்சு, எடப்பாடி ஐயா மேலே ஒரு 8000 கோடியோ 4800 கோடிக்கோ டிவிஎஸ்சி ரிப்போர்ட்டை கொண்டு போகும்போது கவர்மெண்ட் மாறலாம், அதை பற்றிலாம் எங்களுக்கு அக்கறை இல்லை, டிவிஎஸ்சிங்கிறது ஒன்று தான்னு நீதிமன்றம் அதுக்கு தான் சொல்லி அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிச்சு. நீங்கள் தான் போய் குட்டுக்கு வாங்கிட்டே வந்தீங்கிறதுக்காக சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஆளுநர் செய்வது பணி சரி என்று சொன்னால், மனசாட்சி விரோத போக்கு இல்லாமல் செய்வது சரி என்று சொன்னால், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் இயங்கக்கூடிய ஆளுநர் உண்மை என்று சொன்னால், இந்த ஆளுநர் இப்போது இருக்கக்கூடிய திரு RN ரவி அவர்கள் இங்கே இந்த பதவிக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் எத்தனை அறிவுரை வழங்கியிருக்கு? 2 முறை. ஐயா மறைக்க முடியுமா? 2 முறை. ஆளுநர் விஷயத்துல பஞ்சாப் ஆளுநருக்கு சொன்னது வேற, அங்க இருந்த கேஸே வேற, கேரளா ஆளுநருக்கு சொன்னதே வேற. நம்ம ஆளுநர் ரவி ஐயாவுக்கு 2 விஷயத்துல தான் சொன்னாங்க. ஒன்று, மசோதாக்களை ஏன் கையில் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்படியே ஐயா நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி வந்ததா, நான் குடியரசுக்கு அனுப்பிட்டேன். அது ஏன் நீங்கள் குடியரசுக்கு அனுப்பினீங்க? இதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா நீதிமன்றம் ஆளுநரை கேள்வி கேட்கவே முடியாது. இந்த முறை என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டோம். நீதிமன்றம் கேட்குது. இப்போ இந்த பாருங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு அட்டார்னி ஜெனரல் கிட்ட கேள்வி கேட்கலாம், கவர்னர் எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கேட்கறது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு கேட்கறாங்க சார். கவர்னர் என்ன கேட்க முடியும்? பாருங்க, ஒரு பட்டிமன்றம் நடக்கும்போது சாலமன் பாப்பையா நடுநடுவில் சில விஷயங்களை சொல்லுவாரு. ஆனா சாலமன் பாப்பையா கடைசியா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். பாசிங் கமெண்ட்ஸ் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அது உங்களுக்கு அடுத்த நாள் பெரிய பத்திரிகை செய்தியா வரலாம். இப்ப பாண்டு விஷயத்தை பேசாம இருக்கீங்க, ஏன்னா மார்டின் ஐயா வந்ததுக்கு அப்புறம் பேசாம இருக்கீங்கிறது மாதிரி நீங்க நேத்திக்கு ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணுன்னு பண்ணலாம். நாம அப்படி பண்ண முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு நீதிமன்ற தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுதளித்தது அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு இருந்ததில்லை. நீதிமன்றம் சொல்லிடுச்சா தேங்க்யூ அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகும். ஆளுநர் விஷயத்தில் இந்த 2வது விஷயத்தில் என்ன சொல்லிச்சு, பொன்முடி ஐயா விஷயத்தில் நாங்கள் தான் சொல்லிட்டோமே, நீங்கள் ஏன் எதுவும் பண்ணலை, நாளைக்குள்ள நடவடிக்கை எடுங்க. கவர்னர் ஐயா கேட்டது என்னன்னா, உங்கள் தீர்ப்பை அப்படி சொல்லலை. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கன்விக்ஷனுங்கிறது வேற,
பெனால்ட்டிங்கிறது வேற. பெனால்ட்டி போட்ட மறு நிமிடமே அவருக்கு எல்லா விதமான தகுதியும் போயிடுது. இதை ராகுல் காந்தி ஐயா விஷயத்தில் நீங்கள் இது பண்ணக்கூடாது. காவேரி விஷயத்தில் என்னங்க ஆச்சு? காவேரி விஷயத்தில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டீங்க? அது என்ன செக்மெண்ட்டுங்கிற, அது என்ன இப்படி பிரிக்கணுங்கிற அப்படின்னெல்லாம் நீதிமன்றத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்க. பிஜேபி எப்படி சால்வ் பண்ணிச்சு? அழகாக ஒரு கேப் கிடச்சிது. நம்ம இவர் பேர் என்ன, அவர் பேரை மறந்து போச்சு, நம்ம கர்நாடகாவுடைய முதலமைச்சர் எடியூரப்பா ஐயா, ஊழல் செஞ்சனால நமக்கு கொஞ்சம் மறந்துச்சு. அவரு வந்து இல்ல இருந்துட்டு போட்டோம் சார், யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு பண்ணா தப்பு பண்ணணும்னு ஒத்துக்கணுங்க. அதுதான் மனுஷனுடைய தன்மை. அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆட்சியை நிரூபிக்கணும். இத்தனை சீட் இருக்கு, அவர்கிட்ட 104 இருக்கு, இவங்க 2 பேர்கிட்ட அவ்வளோ இல்லை, நிரூபிக்கணும்னு போது ஒரு 2 நாள் கேப் கிடைச்சதா, கபால்னு போய் காவிரி இதை வந்து கையெழுத்து போட்டார். கர்நாடகாவுடைய சைடில் இருந்து காவிரி மேலாண்மைக்கு ஒப்பந்தம் ஆனது எடியூரப்பா தனக்கு கிடைத்த அந்த 2 நாள் தான் அரசியலில் முதலமைச்சர் ஆகணும் அப்படிலாம் நினைக்கல, அதை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அழகா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார். இதுதான் பிஜேபி. இப்படித்தான் ஒரு ஆட்சியை கொண்டு போகும். நீதிமன்றத்தை இன்னைக்கு விமர்சிக்கிறது, வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு பேசுறது, இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் பிஜேபி பண்ணவே பண்ணாது. நீதிமன்றம் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். கெஜ்ரிவாலுக்கு பல முறை சம்மன் கொடுக்குறீங்க, அவர் வரல, நாங்க போய் கைது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விசாரணை பண்றோம், 3 மணி நேரம் விசாரணை பண்றோம், அதுக்கப்புறம் கைது பண்றோம். இப்போ என்ன கேள்வினா, 3வது முறை சம்மன் கொடுத்து அவர் வராதப்பே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம், 4வது முறை பண்ணிருக்கலாம், 5வது முறை பண்ணலாம், முறை கூட பண்ணிருக்கலாம். கரெக்டா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே போய் அரெஸ்ட் பண்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? சிதம்பரம் ஐயா விஷயத்துல எத்தனை முறை சம்மன் கொடுத்தோம்? அவர் எத்தனை முறை போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்தாரு? இவராது பாவம் சின்ன லெவல்ல 2 கட்சி தான் பண்றாரு, 2 மாநிலம் தான் பண்றாரு, அதனால 13 வாட்டியே வந்துட்டாரு. சிதம்பரம் ஐயா விஷயத்துல எத்தனை முறை கொடுத்தோம்? கொடுக்கறதுங்கிறது தான் நீதி, அதை அவர் ஏற்றுக்கிட்டு வரணும். ஆனா அவர் தான் தேவையில்லாம கோர்ட்டுக்கு போனாரு, இவங்க போகல. இன்னும் 100 முறை கொடுத்துருப்பாங்க சம்மனை. வந்து உண்மையை சொன்னா இன்னும் 100 முறை இடி அனுப்பியிருக்கோம். அவர் வரலன்னா வரல. இப்ப செந்தில் பாலாஜி ஐயாவுடைய தம்பியை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் நிக்குது இல்லையா, அந்த மாதிரி அப்படியே ஓடி போயிருந்திருக்கும். ஆனால் அவர் தேவையில்லாம என்ன தேடுது? எங்க ஸ்காட்லாண்ட் யார்டு நாம தானே, இடி வந்து ஸ்காட்லாண்ட் யார்டு இல்ல. அப்போ தேடிக்கிட்டே இருக்க போகுது. இப்ப கேள்வி என்ன தேடுதுங்கிறேனா? தேடத்தாங்க செய்யும். ஒளிச்சு வச்சவனுக்கு தானே எங்க இருக்காங்கன்னு தெரியும். அது அப்புறம் பாத்துக்கலாம். அவர் வெளில வரும்போது பாத்துக்கலாம். ஜாஃபர் சாதிக்கு ஜெய்ப்பூர்ல போய் பிடிச்சிட்டு வர்றீங்க, இவரை பிடிக்க முடியாதவங்க. ஐயா, போதை விஷயத்துல நானும் நீங்களும் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. போதையை காலங்காலமா பண்ணிட்டு இருக்கான்ல, புதுசா எவனாவது வந்தா அவனே பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவான். அப்படித்தான் நடந்தது. இதுல ஒன்றும் வீர சாகசம்லாம் ஒன்றும் நடக்கல. 4 பேர் அந்த பெரிய லெவல்ல இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை பிடிச்சி கொடுப்பாங்க. ஏன்னா புதுசா யாராவது வந்தா ஒத்துக்கிட மாட்டான். அது வேற விஷயம். நம்ம இந்த கேள்விக்கு வந்துடும். கெஜ்ரிவால் விஷயத்துல இந்த மாதிரி சம்மன் அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இன்னும் 100 முறை அனுப்பியிருப்பாங்க. சிதம்பரத்தையே பீட் பண்ணியிருப்பார் அவர். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் அவர் கோர்ட்டுக்கு போனார். எனக்கு இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னாரு. கோர்ட் என்ன சொல்லிச்சு, சம்மன் அனுப்பிச்சா போய் பேசிட்டு வர வேண்டியதான். இல்லை எனக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பண்ணணும். அப்படி பண்ண மாட்டாங்க. சாட்சிகளை அவங்க வெளிப்படையாக எதுவும் காட்ட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட காட்டி உங்ககிட்ட தான் பேசுவாங்க. அதனால் நீங்கள் அங்கே தான் போகணும். இல்லை எனக்கு சாட்சியை காட்டணும் அப்படிங்கிறார் அட்டார்னி ஜெனரல். இவங்களுக்கெல்லாம் காட்ட முடியாது, நீதிபதிக்கு வேணா காட்டுறேன்னு சொல்லி நீதிபதி அந்த சாட்சியை பார்த்து விட்டு சொன்ன விமர்சனம் என்ன தெரியுமா, இவரை இவ்வளவு நாளா ஏன் விட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்ட பிறகுதான் அந்த அரெஸ்ட் நடந்தது. மார்ச் 18க்கு பிறகுதான், கவிதா அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகுதான் கெஜ்ரிவால் தான் இதுல பின்னாடி இருக்காருங்கிறதே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. சார், கெஜ்ரிவால் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிற விவாதத்துக்குள்ள அது நீதிமன்றம் பார்த்துக்கும். அது வரட்டும், எவிடன்ஸ் இருந்தா அவருக்கு தண்டனை கிடைக்க போகுது. அதுக்குள்ள நம்ம வரல. நீங்க சொல்ற மாதிரி நீதிமன்றத்துல கொடுக்குற அளவுக்கு கான்கிரீட் எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா அது நீதிபதி காட்டினாங்களே, ஏன் இவ்வளவு வெயிட் பண்ணீங்கன்னு கேக்குறேன். கிடையாதுங்க, எங்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கிறதுனால நான் நாளைக்கு நிரூபிச்சிட முடியாது. அது உங்ககிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணும். அதுக்கு தான் விசாரணை கூட்டு போவாங்க. வருமான வரிங்கிறது வேற, சிபிஐங்கிறது வேற, இடிங்கிறது வேறங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கொரோனா டாக்டருக்கும் நார்மல் டாக்டருக்குமான வித்தியாசம். நார்மல் டாக்டர் மஞ்சள் மாத்திரை சிவப்பு மாத்திரை ஏற்றி உங்களை அனுப்பி விட்டுருவாரு. குடும்ப டாக்டரா இருந்தால் கொஞ்சம் அக்கறையோட கொடுப்பாரு. ஆனா கொரோனா டாக்டர் அப்படி பண்ண மாட்டார். நீங்க எங்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்து, எங்கெல்லாம் போனீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த அப்புறம் முதலமைச்சருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வெயிட் பண்றீங்க? நீங்க சொல்ற சட்ட நடவடிக்கைக்கு நான் வரேன் சார். அப்படி பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிதம்பரம் ஐயாவா இருந்தாலும் அவர் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் சம்மன் அனுப்பிட்டே தான் இருக்கணும். அவர் ஜாமீன் வாங்கிட்டே தான் இருப்பாரு. இவரும் சம்மன் அனுப்பிட்டே இருந்தாதான் இவரும் வாய மூடிட்டு தான் இருந்தாரு. அதற்கு பிறகுதான் இவர் கோர்ட்டுக்கு போனதுனால தான் இந்த அரெஸ்டே வந்தது. இவர் தான் தேர்ந்தெடுத்தார்.
கரெக்டாக இந்த இடத்துல எலெக்ஷன் வரப்போகுது, இந்த இடத்துல நான் போய் கோர்ட்டில் நிற்கணும், கோர்ட் எப்படியும் அதை மறுதளிச்சிடும், அப்போ இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் அப்படியே அப்பாவியாக நடந்து போகணும், மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி தப்பு பண்ணார். எங்கே தெரியுமா ஆண்டவன் உள்ள வந்தான்? இவர் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விவசாய போராட்டத்தை நடத்தினார் பாருங்க. அதில் பஞ்சாப் டெல்லி போக்குவரத்து வந்து பெரிய அளவில் பாதிச்சு இப்போ அங்கே 7 சீட்டு போக்குவரத்து தவிர இங்கே 11 சீட்டு போகுதுங்கிற ஒரு நிலைமை இவருக்கு வந்தது. இவராக போத்திக்கிட்ட போர்வையினால வந்த பிரச்சனை இது. அதுக்கு வந்து நீதிமன்றம் இருக்கு, ஈடி இருக்கு, அதை பார்த்துக்கும். சரி, நான் உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் சார். இல்ல, அண்ணனுக்கு உங்களுடைய எவ்வளவு இறுதி மகிழ்ச்சி கருத்து பாருங்க. சுருக்கமா சார். விவசாயம் போராட்டம் நடத்துனதே தவறுன்னு சொல்றாரு பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி. விவசாயி போராடி இருந்தா ஒருத்தர் பின்னாடி இருந்திருப்போம். அதுதான் புரோக்கர்ஸ் போராடி யாரெல்லாம் இல்ல, இல்ல, சார், யாரெல்லாம் இந்த இந்தியாவில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை மத்திய அரசுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், அவர்களெல்லாம் சமூக விரோதிகள். போராட்டம் எப்படி இருந்தது? ஐயா வரேன், அவர்கள்லாம் சமூக விரோதிகள் இவருடைய பார்வைக்கு. ஆனால் அங்கே லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருப்பது அனைவரும் சமூக விரோதிகள் என்று சொன்னால் அவர்கள்லாம் எந்த நாட்டிலிருந்து வந்தார்? வெளிநாட்டில் சார். கெஜ்ரிவால் அரஸ்டுக்கு நிறைய விளக்கம் சார். நாங்க ஒண்ணுமே பண்ணலங்க, அவர்தான் கோர்ட்டுக்கு தேவையெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாத 3 மாத கை குழந்தைதான். ஆனால் முதலமைச்சர் ஆகிவிட்டார். இவர்கள் தான் அவருக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறார். நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்தியா முழுவதும் இந்த தகுதி திட்ட வேலையில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அண்ணனை பார்த்து கேட்கிறேன், ஏதோ வேற கட்சியிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியில எங்களுக்கு மதிப்பில்லை, பாதுகாப்பில்லை, ஆகவே நாங்கள் காங்கிரஸ் இது பிஜேபிக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்வதாக அண்ணன் சொல்லுகிறார். நான் அண்ணனை பார்த்து கேட்கிறேன், விஜய் தரணியா ஐயா வராங்க, கரெக்டா சொல்லுங்க, குஷ்பு வந்திருக்கிறாங்க, விஜய் தரணி இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ணனை பார்த்து நியாயமா ஒரு கேள்வி கேட்டேன். குஷ்பு 3 முறை கட்சி. ஐயா வரேன் ஐயா, பாஜக பெண்களுக்கு உண்மையிலே மதிப்பு கொடுக்கிற கட்சியா? 2 வரி நீங்க சொல்லுங்க. ஆமா, மதிப்பு கொடுக்கிற கட்சி. இல்ல சார், நீங்க வெளியில போனா ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம். 33% கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு 20 வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, அதுல 3 பேர் வந்து பெண்கள், அதுல 2 பேர் உங்க வீட்டு பெண்கள். இது என்ன இருக்கு பெரிய விஷயம்? இந்த மத்திய பாதுகாப்பு கொடுக்கிறதா? இத பில்கிஸ் பானு விஷயத்திலே மாலை போட்டு கொண்டாடிய கட்சி எது? பெண்களுக்கு மதிப்போடு கட்சி பாஜக. மணிப்பூர்ல 10,000 பெண்கள் வெளிநாட்டில. சரி, 2 பேர் பாருங்க ஐயா, 2 பெண்கள் என்பது 2 பெண்கள் என்பது பாஜக கட்சியினுடைய விளிம்பு நிலை. பாருங்க ஐயா, சட்டசபையில இது எவ்வளவு பெரிய அபலம் பாருங்க. நாட்டு மக்களுடைய பார்க்கக்கூடிய பார்வைக்கு 2 பெண்களா கற்பழித்து சாகடிச்சது சாதாரணமா சொல்றாருங்க. 300 வருடம் காங்கிரஸ் தவறு பண்ணது. நீ உண்மையான கட்சி தானா? 10 வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட். இந்த வெளியில முடிச்சிடறேன், எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சிரிக்க முடியாதுங்க. ஐயோ, நீங்க அந்த 2 பெண்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. பெங்கால்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு பாவம் தெரியவே தெரியாது. போகுது நாட்டு மக்கள். சரிங்க, இவ்வளவு சொல்றாருல, இவங்க அதிமுக எதிர்க்கிறது உண்மையா இல்ல? அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம். நாங்க கேட்டு சொல்லுங்க. திமுகவை தான் எதிர்க்கிறோம், எங்களுக்கு மத்தவங்கள பத்தி கவலை இல்ல. அப்படி இல்ல, அதிமுக தவறு இல்ல இல்ல சார். ஒரே நிமிஷம், 2 வரையில முடிச்சிடறேன். மணிப்பூரை பத்தி பாவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப பேசிட்டாரு. இப்ப எலெக்ஷன் நடக்க போது நீங்க சொல்ல பதில் சொல்ல விடணும். 2 பெண்களா? என் தலை வெடிக்கிறது, என் கண்கள் எல்லாம் கொப்பளிக்கிறது. நான் சிரிச்சேனா? நீங்க தானுங்க சந்தோஷமா சொன்னீங்க. நான் பதில் சொல்றேன்னா ஒரு 2 வரையில முடிச்சிடுறேன். மணிப்பூர்ல 30 வருடமாக போதை வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை இந்த 9 வருடமா ஆட்சியில் இருக்கிறவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த 2 பெண்கள் விஷயத்துல அந்த வீடியோ வெளில வந்தது. ஆனால் ஜூலை 20, 2023 இருந்து இன்னை வரைக்கும் மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது. 4 பேர் செத்து போயிட்டாங்க. ஏதாவது ஒரு செய்தி இந்த நொடி வரைக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். எவ்வளவு வேண்டுமானாலும் சட்டசபைக்குள்ள கேவலமா நடந்துகிட்டீங்க பாருங்க. பழைய கதை எவ்வளவு சொல்லலாம். அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐயா வரேன், அந்த சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய அம்மையாருடைய நிகழ்வு புடவை எடுத்தா பாவடை தர சொல்றாருங்களா? அப்போது உயிரோடு இருக்கக்கூடிய சட்டமன்ற இன்றும் இருக்கிறார்கள் சொல்லுகிறார் சார். அவரே சொல்றாருங்க. அன்னைக்கு அடுத்த நாள் பேப்பர்லயே வந்தது. இப்ப சொல்றாரு இல்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேப்பர்ல வந்ததுக்கு இன்னைக்கு இல்லங்க சொல்றாருங்க. வெளியில போறோம் சார், டாபிக் விட்டு வெளில. அன்னைக்கு பேப்பருக்கு இன்னைக்கு ரொம்ப சுருக்கமா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனா ஏன் அப்படிங்கறது ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கேன். இந்தியா முழுக்க மத்திய
இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்தியா கூட்டணி பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய வெளிப்பாடு காரணமாகத்தான் இந்தியா என்கிற பெயர் உச்சரிப்பதற்கு பயந்துதான் இந்தியா பெயரை மாற்றுகிறார்கள். இதிலே தெரியலீங்களா? அப்போது இவர்களுக்கு சவுக்கொடி கொடுத்து இங்கே அரசியல பாதாளத்தில் செல்லக்கூடிய வகையில் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாஜக இருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் மாநில முதல்வர்களே கைது செய்து விட்டால் அப்போது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களோ அல்லது வேட்பாளர்களோ சுதந்திரமாக செயல்பட முடியாது, அச்சத்தில் இருப்பார்கள், பயத்தில் இருப்பார்கள் என்ற அந்த அஜெண்டா கையில் எடுத்துதான் இவர்கள் முதலமைச்சரை கைது செய்து கொக்கரிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடு இல்லை என்பதை 24 மக்கள் முடிவு கட்டுவார். ஒரே வரி தான், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேர் கோபாலகிருஷ்ணன் தான், சப்பானின்னு எல்லாரும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் சொன்னோம், இல்லைங்க உங்கள் பேர் கோபாலகிருஷ்ணன், அப்படி தான் கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, பாரத்துங்கிற பேர் முதலே சட்ட புத்தகங்களில் இருக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து சொன்னோம். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்போ நீங்கள் இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷமா நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்தி கூட்டணி எங்கேயாவது இருந்ததுன்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தோம். இதிலே தெரியுதுங்களா ரொம்ப முக்கியம். எந்த அளவிற்கு அந்த இந்தியா கூட்டணி வன்மம் இருந்தால் அந்த கூட்டணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மமதா கிட்ட இருந்து சீட்டு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மமதா கிட்ட இருந்து சீட்டு பிஜேபி வாங்கி கொடுக்கணுமா காங்கிரஸுக்கு? கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க சார். பஞ்சாப்ல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறார்களா தனித்தனி எதிர்க்கட்சியில வலிமையாக இருக்கிறார் அவர் இருக்கிறார்களா அது வேறு விஷயம். பாஜக கூட்டணி இல்லாத அத்தனை எதிர்க்கட்சிகள் தானே. எதிர்க்கட்சியில் இந்தியால வலிமையாக இருக்கிறார்கள். இவர்கள் முடியவில்லை. சீட்டு கிட்டலாம் இல்ல சார். நீங்க கொடுத்தீங்களா? பெரிய வேட்டு நீங்க தலைவரே மாத்திட்டு வேட்பாளர் எல்லாம் மாத்திட்டு நம்ம வெளியில போறோம், முடிச்சிடலாம். நேரங்கள் வெளியில போறோம், முடிச்சிடலாம். எதிர்க்கட்சிகள் மீதான வழக்குகள் வேகப்படுத்தப்படுவதற்கு என்ன காரணம்? சட்ட நடவடிக்கையா அல்லது அரசியல் பழிவாங்கலா என்பது தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேயர்களே. இன்றைய அரசியல் ஆட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு ஜிஜி சிவா அவர்களுக்கும் திரு ரவி அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.